Good morning students. இந்த வீடியோவில் நாம ஆக்கு திசுவின் அமைப்பாக்கு கொள்கைகளும் பணிகளும் பற்றி நாம படிக்க போறோம். அதாவது ஆக்கு திசுவினுடைய அமைப்பு மற்றும் அவற்றினுடைய எண்ணிக்கையின் அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஆக்கு திசு எப்படி இருக்கும் அப்படி என்பதை விளக்குறதுக்கு பல அறிஞர்கள், அதாவது உள்ளமைப்பியல் தாவரவியல் வல்லுநர்கள் நிறைய கொள்கைகளை தந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொள்கைகளை தான் நாம் இந்த பிரிவில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to learn about the theories on structural pattern and functions of meristematic tissues. சரியா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனானது ஆக்கு திசுக்கள். ஆக்கு திசுக்கள் அவற்றினுடைய எண்ணிக்கை மற்றும் அவற்றினுடைய அமைப்பின் அடிப்படையில் அவை எப்படி இருக்கும், எவ்வளவு செல்கள் ஒரு ஆக்கு திசுவில் இருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்குது என்பதை பற்றிய ஒரு கொள்கைகளை பலர் வெளியே வச்சிருக்காங்க. சரி, so many theories have been put forth to explain the structural and functional patterns of meristematic tissues. So one by one we are going to study about that theories. So ஆக்கு திசுவின் அமைப்பை கொள்கைகளாக வச்சிருக்க அந்த கொள்கைகளை, அமைப்பை பற்றி விளக்கக்கூடிய கொள்கைகளை நாம் இப்போ ஒன்றா பார்க்க போறோம். இந்த முதல்ல தண்டு நுனி ஆக்கு திசுவினுடைய அமைப்பு மற்றும் அவற்றினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் எப்படி கொள்கைகள் அறிஞர்கள் வச்சிருக்காங்க, அறிவியல் வல்லுநர்கள், அதாவது உள்ளமைப்பியல் வல்லுநர்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம் எபிக்கல் மெரிஸ்டம் theories. The theories based on the structural and the number of tissues, number of cells present in the meristematic tissues. The theories in stem, that is apical meristem. Stem apical meristem. So apical meristem, ஸ்டெம்மில் உள்ள எபிக்கல் மெரிஸ்டத்தில் விளக்கக்கூடிய தியரிஸை தான் நாம் ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். இந்த முதல் உள்ளது நுனி செல் கொள்கை. ஸோ நுனி என்றால் எபிக்கல், செல் கொள்கைனா தியரி. ஸோ வாட் இஸ் த இங்கிலீஷ் நேம்? எபிக்கல் செல் தியரி. ஸோ முதல் உள்ளது நுனி செல் கொள்கை, எபிக்கல் செல் தியரி. இட் வாஸ் புட் ஃபோர்த் பை Hofmeister, சரியா, in 1852, and it was supported by Nageli, சரியா. ஸோ இந்த நுனி செல் கொள்கையை கொடுத்தவர் Hofmeister, சரியா. அதாவது தண்டு நுனி ஆக்கு திசுவின் அமைப்பை பற்றி அது எப்படி இருக்கும் அப்படி அதை விளக்கக்கூடிய கொள்கையை கொடுத்தவர், நுனி செல் கொள்கையை கொடுத்தவர் Hofmeister. அதை இந்த உறுதிப்படுத்துவாங்கல்ல, சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவர் தான் நகேலி, சரியா. So the apical cell theory was proposed by Hofmeister and it was supported by Nageli. So apical cell is a single cell. A single cell itself, it is responsible for the whole body of the plant. So ஒரே ஒரு நுனி செல் ஆனது அந்த தாவரத்தின் மொத்த அமைப்பையும் மொத்த உருவத்தையும் உருவாக்க போதுமானதா இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? இந்த Hofmeister and Nageli in apical cell theory, சரியா. A single cell is giving all the structures of an entire plant body, சரியா. ஒரு சிங்கிள் செல் இருந்தா மொத்த பிளான்ட் பாடி அந்த சிங்கிள் செல்லே போதுமானதா இருக்கு. இட் இஸ் enough to produce the whole body of the plant அப்படின்னு சொன்னதுதான் யாரு? Hofmeister and Nageli in apical cell theory, நுனி செல் theory, சரியா. It is present in, it is applicable to algae, bryophyta and pteridophyta. ஸோ இந்த ஒரு நுனி செல் கொள்கை எதற்கெல்லாம் பொருந்தும்? பாசிகள், பிரையோஃபைட்டாக்கள், டெரிடோஃபைட்டாக்களுக்கு இது பொருந்தும். Now the second theory, histogen theory. Histogen theory was put forth by Hans Steen, சரியா. யாரு? Hans Steen, and it was supported by Strasberger. It was supported by Strasberger, சரியா. ஸோ இந்த ஹிஸ்டோஜன் தியரி, தமிழ்லையும் ஹிஸ்டோஜன் தியரி தான். அதை கொடுத்தது Hans Steen 1868ல. இதை அவருக்கு சப்போர்ட் பண்றது, சரியா. அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? ஸ்ட்ராஸ்பர்கர். ஆதரித்தவர் யாரு? ஸ்ட்ராஸ்பர்கர், சரியா. இந்த ஹிஸ்டோஜன் தியரியை பார்த்தீங்கன்னா, in this histogen theory the stem apical meristem consists of 3 distinct regions. so stemல, so இதுல apical cell பாருங்க, apical cellனா இப்படி ஒரு apical cell இருக்கும், சரியா. so இந்த apical cellல இப்படி வரும், இப்படி வரும். So apical, this apical cell is responsible for the
என்டையர் பிளான்ட் growth எபிக்கல் செல். ஸோ இந்த செல் தான் திரும்ப திரும்ப டிவைட் ஆகி ஒரு முழு தாவரத்தை உருவாக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. இது எங்கெல்லாம் இருக்கு? பாசிகள், டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம். இது வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் பிரைமார்டியா. ஃபர்ஸ்ட் லீஃப் பிரைமார்டியா, அதாவது முதலா ஒரு இலை தோன்றும் இல்லையா, அந்த முளை தான் இது. சரியா? முதல் இலையினுடைய அந்த குருத்து, முதல் இலை. சரியா? இது நுனி செல். இந்த நுனி செல் தான் மற்ற எல்லா திசுக்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கு. மற்ற எல்லா செல்களையும் உருவாக்கக்கூடியதாக என்ன இருக்குது? இந்த நுனி செல், எபிக்கல் செல் தான் இருக்குது. ஸோ இது இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. இதுதான் இது எபிக்கல் செல் தியரி அல்லது நுனி செல் கொள்கைன்னு பேர். நுனி செல் கொள்கை. இப்படி நிறைய செல்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு செல்ல இருந்து தான் மீதி எல்லா செல்லும் வருது. அப்படி ஒரு முழு தாவரமும் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு யாரு? ஹாஃப்மேஸ்டர். அப்ப ஹிஸ்டோஜன் தியரியில வந்து there are three distinct, இங்க ஒரு செல், அங்க என்னது? there are three distinct areas, distinct zones. ஸோ பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்குது. and now இது வந்து லீஃப் பிரைமார்டியா, அதாவது முதல்ல உருவாக்கக்கூடிய அந்த இலை குருத்து. சரியா? முதல்ல உருவாக்கக்கூடிய அந்த இலை குருத்து. பாருங்க, இதுல 3 இடம் இருக்கு. 3 இடம் இருக்கு. பாருங்க, முதல்ல உள்ளது டெர்மட்டோஜன். தமிழ்லையும் டெர்மட்டோஜன் தான். முதல்ல உள்ளது என்னது? டெர்மட்டோஜன். சரியா? டெர்மட்டோஜன்னா என்னது? டெர்மா என்றால் தோல். அப்ப இது என்னது? புறத்தோலை உருவாக்குது. எபிடர்மிஸ். It produces the epidermis of the plant. சரியா? சோ இதான் டெர்மட்டோஜன். அடுத்தது peribulum. This region is called peribulum. Peribulum எதை உருவாக்கும்? cortex. peribulum வந்து புறணியை உருவாக்கும். peribulum தான் தமிழ்லையும் peribulum தான். இது வந்து எதை உருவாக்கும்? புறணியை உருவாக்கும். இந்த லாஸ்டா இருக்கக்கூடியது என்னது? ப்ளீரோம். சரியா? இதுவும் தமிழ்லையும் ப்ளீரோம் தான். ப்ளீரோம். சரியா? இந்த ப்ளீரோம் வந்து எதை? ஸ்டீல் பகுதி, அதாவது வாஸ்குலர் திசுக்களை உருவாக்கும். ஸ்டீல் பகுதியை உருவாக்கக்கூடியது ப்ளீரோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த ஹிஸ்டோஜன் தியரி இஸ் put forth by Hanstein and it was supported by Strasburger, and in each the apical meristem consists of 3 distinct regions. The first one is dermatogen, which gives rise to the epidermis, and the second one is peribulum, which gives rise to the cortex, and the third, the innermost layer. So this is the middle layer, peribulum. The outermost layer is dermatogen. The innermost layer is called plerome. It produces the steel, that is vascular tissues. Do you understand? Okay. So இந்த ஹிஸ்டோஜன் கொள்கையில ஒவ்வொரு தண்டி நுனியும் ஆக்குத்திசுவும் 3 பகுதிகளை உடையதா இருக்கு. வெளிப்புறம் உள்ளது டெர்மட்டோஜன், தோல் தொகுதியை, புறத்தோல் தொகுதியை உருவாக்கும். மைய அடுக்கு பேரு பெரிபுலம், இது புறணி பகுதிகளை உருவாக்கும். லாஸ்டா இருக்கக்கூடியது ப்ளீரோம், உள்பக்கம். சரியா? உட்புறமாக இருக்கக்கூடியது, நடுவுல இருக்கக்கூடியது வந்து ப்ளீரோம். இது என்னது? ஸ்டீல், அதாவது வாஸ்குலர் திசுக்களை எல்லாம் இது உருவாக்கும். Then the third one is tunica corpus theory. tunica corpus கொள்கை எல்லாம் அதே தான், தியரிக்கு மட்டும் கொள்கைன்னு மாறும். சரியா? இத தந்தவர் வந்து ஸ்மிட். சரியா? in 1924 இது தந்தாங்க. சரியா? இந்த தியரி படி டியூனிகா கார்பஸ் ரெண்டே 2 பகுதிகள் தான் இருக்கு. சோ ஒரு டியூனிகா இருக்குது, அடுத்து ஒரு இதுல ஒரு டியூனிகா இருக்குது, அடுத்து ஒரு கார்பஸ் இருக்கு. டியூனிகா இருக்குது, அடுத்து ஒரு கார்பஸ். இது பேரு டியூனிகா தான். தமிழ்லையும் டியூனிகா தான், ஆங்கிலத்திலையும் டியூனிகா தான். சரியா? அடுத்த லேயர் உள்ளால இருக்கக்கூடியது கார்பஸ். அப்ப இந்த டியூனிகா எதை உருவாக்கும்? எபிடர்மிஸ், புறத்தோலை உருவாக்கக்கூடியது டியூனிகா. அப்புறமா இங்க லீஃப் பிரைமார்டியா இருக்கும். லீஃப் அதாவது முதல்ல உருவாக்கக்கூடிய அந்த இலை குருத்து அங்க இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, அப்ப டியூனிகா என்றால் it produces the epidermis and the corpus produces the cortex as well as the stem. சரியா? இங்க 2 ரீஜன் தான் இருக்கிறதுனால மேல இருக்கக்கூடியது வந்து என்னது? டியூனிகா வந்து புறத்தோலை உருவாக்குது. கார்பஸ் வந்து புறணியையும் வாஸ்குலர் திசுக்களை, அதாவது ஸ்டீலை உருவாக்குது. புறணியும் ஸ்டீலையும் அதில் செய்து உருவாக்குது. சரியா? இது 3 தியரிகளும் எதை விளக்கக்கூடிய தியரிகள்?
தண்டு நுனி ஆக்கு திசுவினை எப்படி இருக்கு, திசுக்கள் எப்படி இருக்கு, எத்தனை செல்கள் இருக்கு, அது எப்படி டிவைட் ஆகி ஒரு புதிய தாவரத்தை, ஒரு முழு தாவரத்தை உருவாக்குது அப்படின்ற கொள்கைகளை கொடுத்தது 3 கொள்கைகள். There are 3 distinct theories which explain the stem apical meristem. The first one is apical cell theory and the second one is histogen theory. The third one is tunica carpus theory. ஸோ முதல் கொள்கை பேரு நுனி செல் கொள்கை, ரெண்டாவது கொள்கை ஹிஸ்டோஜன் கொள்கை, மூணாவது கொள்கை டியூனிகா கார்பஸ் கொள்கை. ஸோ இந்த டயக்ராம்ஸ் தந்து உங்களுக்கு இந்த பகுதி என்ன, இந்த பகுதி என்னன்னு அவங்க கேட்பாங்க. டயக்ராம் தந்து மார்க் பண்ண, உங்களுக்கு 10லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்களா அதே மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு லைட்டாக நீங்கள் இப்படி தான் வரையணும், இப்படி தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகே தானே? ஸோ இது வந்து என்னது, தண்டினுடைய நுனி ஆக்கு திசுவினுடைய அதனுடைய அமைப்பை பற்றி விளக்கக்கூடிய கொள்கைகள். இப்ப நாம ரெண்டாவது இனி படிக்க போறதும் இதேதான். இது வந்து தண்டு நுனி இல்ல, வேறு நுனி, வேர் நுனி, வேராக்கு திசு, வேர் நுனி ஆக்கு திசு. சரியா? இது வேர் நுனி ஆக்கு திசு பற்றி படிக்கிறோம். ஸ்டெம் இல்ல, ரூட், ரூட் apical meristemனுடைய theories நாம படிக்கிறோம். Now we are going to study about the theories which explains the root apical meristem, their structure as well as their functions, everything it is explained. These theories are explaining. So as the stem, that is apical stem meristem, here also there are 3. The first one is apical cell theory. அதேதான் apical cell theory, நுனி செல் theory. ஹாஃப்மேஸ்டர் கொடுத்தாரு. ஹாஃப்மேஸ்டர்ல நகேலியே டைரக்டா கொடுத்துட்டாரு. யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவரே கொடுத்துட்டார், நகேலி. இட் வாஸ் given by நகேலி. அங்கே மாதிரி தான் a single cell, it is 4 பக்கம் இருக்கும். இதுக்கு எத்தனை இருக்கும்? 1 2 1 2 3 4. So 1 2 3 4. So tetrahedral in structure, 4 முக அமைப்பை உடையது. இந்த ஒரு செல் it is tetrahedral in shape, 4 முக அமைப்பை உடையது. இதுல ஒரு பக்கம் புறத்தோலை உருவாக்கும், ஒரு பக்கம் இதை உருவாக்கும் epidermis. It produces the epidermis, and the other 3, one produces the cortex, another one produces the stele, that is vascular tissue, and the last one என்னது, root cap, வேர் மூடி. ஸோ 4 பக்கங்கள் இருக்கும் அந்த ஒரு செல்லுக்கும். ஒரு பக்கம் வந்து புறத்தோலை உருவாக்கும், இன்னொரு பக்கம் புறணியை உருவாக்கும், புறணி, இன்னொரு பக்கம் ஸ்டீல் வாஸ்குலர் திசுக்களை எல்லாம் உருவாக்கும். அடுத்து 4வது பக்கம் வேர் மூடியை உருவாக்கும், வேர் மூடியை உருவாக்கும். சரியா? இப்படி நம்ம வேர் மூடி நீங்க படிச்சிருப்பீங்க, மார்ஃபாலஜி படிக்கும்போது இப்படி வேர் இருக்கும், இதுல ஒரு மூடி இருக்கும், இதான் வேர் மூடின்னு நம்ம படிச்சிருப்போம், வேர் மூடி. சரிதானா? ஸோ இது மாதிரி இருக்கும். Then the second theory, histogen theory, is the same. It was given by Hainstein and it was supported by Strasburger. அதேதான். But இங்க ஒரே ஒரு it has 4 distinct zones. சரியா? 4 distinct place parts இருக்கும் இதுல. ஸோ அங்கே மாதிரி தான் பாருங்க, இப்படி ஒன்று இருக்கும். ஸோ இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இப்படி 4 இருக்கும். சரியா? இங்க இருந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இங்க நிறைய செல்கள் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது இங்க இருந்து இன்னொரு செல்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். See, it consists of calyptrogen. என்னது? calyptrogen. So இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது calyptrogen. அதுக்கு நேரம் மேல இருக்கக்கூடியது என்னது? ப்ளீரோம். calyptrogen. அதுக்கு அடுத்தது என்னது? dermatogen, புறத்தோல். அதுக்கு அடுத்து இருக்குது பெரிப்ளம். இந்த லாஸ்ட் இன்டீரியரா இருக்கக்கூடியதானது ப்ளீரோம். இதுக்கு இன்டீரியரா இருக்கக்கூடியதானது ப்ளீரோம். சரியா? ஸோ இங்க பாருங்க, இந்த ப்ளீரோம்ல இருந்து அப்ப என்ன உருவாகும்? ப்ளீரோம்ல இருந்து என்ன உருவாகும்? வாஸ்குலார் திசுக்கள் உருவாகும். சரியா? இந்த ப்ளீரோம்ல இருந்து உருவாக்கக்கூடிய இந்த செல்களுக்கு பேர் என்னது? வாஸ்குலார் திசுக்கள். சரியா? ஸோ ப்ளீரோம்ல இருந்து நமக்கு சென்டர்ல இருக்கக்கூடியது என்னது? வாஸ்குலார் திசுக்கள்.
வாஸ்குலார் திசுக்கள் எதுல இருந்து உருவாகும்? வாஸ்குலார் கேம்பியம். அப்ப இது ஏதாவது உருவாகுது? வாஸ்குலார் கேம்பியம். சோ இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய ப்ளீரோம்ல இருந்து என்ன உருவாகுது? வாஸ்குலார் கேம்பிய பகுதி உருவாகுது. வாஸ்குலார் கேம்பிய பகுதி உருவாகுது. வாஸ்குலார் கேம்பியம் உருவாகுது. சரியா? அதுக்கு அடுத்தது என்னது? அடுத்தது என்னது? பெரிப்ளம். பெரிப்ளம்ல இருந்து நமக்கு என்ன உருவாகும்? பெரிப்ளம்ல இருந்து நமக்கு என்ன உருவாகும்? கார்டெக்ஸ், அதாவது புரணி பகுதி உருவாகும். புரணி பகுதி எதுல இருந்து உருவாகும்? கிரவுண்ட் மெரிஸ்டம். எதுல இருந்து உருவாகும்? சோ இது கிரவுண்ட் தள திசு. தள திசு கிரவுண்ட் மெரிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ இதுல இருந்து கிடைக்குது. சரியா? அப்புறம் இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல டெர்மட்டோஜன். டெர்மட்டோஜன்ல இருந்து என்ன வரும்? புரோட்டோடம். புரோட்டோடம்னா என்னது? தோல் தொகுதி. புரோட்டோடம்னா என்னது? தோல் தொகுதி. இது வந்து தோல் தொகுதி. அப்ப பாருங்க, நடுவுல இருக்கக்கூடியது என்னது? உங்களுக்கு ஸ்டீல். சரியா? அதாவது வாஸ்குலார் கேம்பியம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தள திசு, கிரவுண்ட் மெரிஸ்டம். லாஸ்டா இருக்கக்கூடியது என்னது? டெர்மட்டோஜன். டெர்மட்டோஜன் என்னது? புரோட்டோடம். புரோட்டோடம் என்னது? அது தோல் தொகுதியை உருவாக்கும். எபிடர்மிஸை உருவாக்கக்கூடிய அந்த பகுதி. இனி இதுல கீழே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி கீழே நிறைய செல்கள் இருக்கும். சரியா? இந்த பகுதி இதுதான் கேலிட்ரோஜன். இதானது கேலிட்ரோஜனை இது உருவாக்கக்கூடியது. இதுல இருந்தே இப்படி புறத்தோல் இப்படி வந்து இங்க வந்து வேர் மூடியாட்டு இருக்கும். அப்படி இருக்கும். இது வேர் மூடியா இருக்கும். சரியா? இதுல என்ன இருக்கும்? வேர் மூடி காணப்படும். இதுல வந்து வேர் மூடி இருக்கும். சோ இங்க வந்து வேர் மூடி. இதுல இப்படி வர்றது என்னது? வேர் மூடி இருக்கும். இது கேலிட்ரோஜன். சோ இப்போ அங்கே மாதிரி தான் ஹிஸ்டோஜன் கொள்கையிலையும் 4 பகுதிகள் இருக்கு. ஒரே ஒரு பகுதி கூட என்னது? கேலிட்ரோஜன். அது எதை உருவாக்கும்? இந்த வேர் மூடியை உருவாக்கும். கேலிட்ரோஜன் எதை உருவாக்கும்? வேர் மூடியை உருவாக்கும். சோ ஹிஸ்டோஜன் தியரி சேம் as the stem apical meristem theory, histogen theory. There are 3 distinct layers. Another one layer is present in the root, that is calyptrogen. Calyptrogen na it produces the root cap. It produces the root. So இங்க calyptrogen, இது calyptrogen உருவாக்குது. அப்புறமா என்னது? இது பெரிப்ளம். பெரிப்ளம் டெர்மட்டோஜன் எபிடர்மிஸ் உருவாக்குது. அதுக்கு அடுத்தது பெரிப்ளம் கார்டெக்ஸ் உருவாக்குது. அப்புறமா மேல இருக்கக்கூடியது என்னது? இன்டீரியர் இருக்கக்கூடியது ப்ளீரோம். It produces the vascular tissues. சரியா? vascular cambium. So the third theory, tunica corpus theoryக்கு பதிலா இங்க என்ன இருக்கும்னா கார்பர் கப்பி. கார்பர் கப்பி theory. கார்பர் கப்பை தியரி. சரியா? கப்பை தியரி. கார்பர் கப்பைனா என்னது? கப்பை. கப்பை கொள்கை. கார்பர் கப்பைனா it is similar to tunica corpus theory. It is similar to tunica corpus theory தான். இங்க ரெண்டு தானே இருக்கு. கார்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பர். சரியா? கார்பர் இருக்குது. இதுல ரெண்டு பகுதி தான் இருக்கு. ஒன்னு கார்பர். சரியா? இது கார்பர். இது முழு உடலத்தையும் கார்பர் கே கார்பர். சோ இது என்ன செய்யுது? அந்த வேரினுடைய முழு உடலத்தையும் இந்த கார்பர் செல் தான் உருவாக்குது. கார்பர் பகுதி தான் உருவாக்குது. கப்பை பகுதி எதை உருவாக்குது? வேர் மூடி பகுதியை உருவாக்குது. கப்பை எதை உருவாக்குது? வேர் மூடி பகுதியை உருவாக்குது. அப்ப நடுவுல என்ன இருக்கும்? வாஸ்குலார் திசு இருக்கும். நடுவுல என்ன இருக்கும்? வாஸ்குலார் திசு இருக்கும். வாஸ்குலார் திசுக்கள் நடுவுல இருக்கும். சரியா? இது கார்பர். அடுத்து கப்பை. கப்பை. இந்த கப்பை வந்து கப்பை. இது கார்பர் தான். கார்பர். சரியா? இந்த இது கார்பர், இது கப்பை. இந்த கப்பை பகுதி எதை உருவாக்கும்? வெறும் கேலிட்ரோஜன், அதாவது வேர்மூடி பகுதியை உருவாக்கும். சோ இங்க வந்து இந்த வேர்மூடி பகுதியை இது உருவாக்குது. இது என்ன செய்யுது? இந்த வேர்மூடி பகுதி இது உருவாக்குது. சோ இந்த பகுதி கார்பர் பகுதி மீதி எல்லாத்தையும் உருவாக்குது. இதெல்லாம் உருவாக்குது. உடனே முழுசோனா என்ன இருக்கும்? முதல்ல வாஸ்குலார் திசு இருக்குது. இங்க வாஸ்குலார் திசு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? உங்களுக்கு புரணி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? புரணி. புரணி பகுதி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கும்? புரணி செல்கள் இருக்கும். அப்படி புரணி செல்கள் இருக்கும் இந்த பக்கத்துல. இதுதான் உருவாக்குது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? டெர்மட்டோஜன். டெர்மட்டோஜன் என்னது? தோல் தொகுதி. அப்புறம் என்ன இருக்கும்? தோல் தொகுதி இருக்கும். டெர்மட்டோஜன் எபிடர்மிஸ். So all these 3 regions. So
ஸோ இது எபிடர்மிஸ், புறத்தோல், இது கார்டெக்ஸ், புரணி. இது எல்லாத்தையும் என்ன உருவாக்குது? கார்பர் என்ற பகுதி தான் உருவாக்குது, முழு உடலத்தையும். அப்ப இந்த கப்பை எதை உருவாக்குது? இந்த வேர்மூடி பகுதியை உருவாக்குது. எதை உருவாக்குது? இந்த வேர்மூடி பகுதியை என்ன உருவாக்குது? கப்பை பகுதி உருவாக்குது, கப்பை. சரியா? இதுல இந்த இரண்டு விதமாக பகுபடும் தன்மை உடையதுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பகுபடும் the plane of division is T type of division. It is also called as Y type. T type. இதுல இந்த கார்பர்ல the division will be taking place in the form of inverted T. And in the Kappa region, the division will be taking in the form of another straight இருக்கக்கூடிய T மாதிரி. சரியா? So inverted T மாதிரி எந்த regionல division நடக்கும்? கார்பர் regionல. And straight T மாதிரி division எங்க நடக்கும்? Kappa region. அதாவது root cap பகுதியில அப்படி நடக்கும், கப்பை பகுதியில நடக்கும். சரிதானா? So it is similar to tunica carpus theory. It is similar to tunica carpus theory. So this was carpal copy. This was given by Shear. The scientist Shear, he gave the theory Carpal and Copy theory. சரியா? இவர் தான் இந்த தியரியை தந்தார். So which theory of root is similar to tunica carpus theory of stem? இதுதான், இது Carpal and Copy. 1 மார்க்ல கேட்கலாம். சரியா? அதே மாதிரி ஹிஸ்டோஜன் தியரி எல்லாமே ஈஸி தான், ரெண்டுமே ஈஸி தான். இதுல ஹிஸ்டோஜன் தியரில ஒண்ணு தான் கூடுதலா இருக்கும். என்ன இருக்கும் உங்களுக்கு? வந்து இந்த கேலிப்ரோஜன் மட்டும் கூட, ஏன்னா வேர் மூடி அங்க இருக்கிறதுனால அது மட்டும் கூடுதலா இருக்கும். You understand? Now another one is quiescent center theory. சரியா? உறக்க மைய கோட்பாடு. உறக்க மைய கோட்பாடு. The last one is quiescent center theory. Quiescent center theory னா உறக்க மைய கோட்பாடு. இது வேற எதுவும் இல்லை, இத பாத்துக்கோங்க. இதே தான், இந்த இது மாதிரியே தான் இந்த இடத்துல. So between the root cap, this is the root cap. அதாவது இதுதான் வேர்மூடி பகுதி. இதுதான், இந்த பகுதி தான் என்னது? வேறுபாடு என்னது? ஆக்கு திசு, வாஸ்குலர் திசுக்கள், புரணி, புறத்தோல் என்று வேறுபாடு அடையுது இல்லையா? இதுக்கு பேர் தான் வேறுபாடு அடையும். So the quiescent center you will find in between the root cap and the differentiating place. சரியா? அதாவது வேறுபாடு அடைந்த அந்த பகுதிக்கும் ரூட் கேப்புக்கும் இடையில இருக்கும். சரியா? The place where the cells are getting differentiated. So in between these two regions you may find a center called quiescent center அல்லது உறக்க மையம் அல்லது quiescent center, உறக்க மையம். So this is a part which is inactive center in which so many hormones are produced and cell division is promoted. செல் பகுப்பை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை உருவாக்கக்கூடிய மையம் தான் இந்த உறக்க மையம். சரியா? வேர்மூடிக்கும் வேரின் திசுக்கள் வேறுபாடு அடையும் பகுதிக்கும் இடையே காணப்படக்கூடிய பகுதி தானது the zone of differentiation. In between the zone of differentiation and root cap you may find a place called quiescent center. It is an inactivate form of place where you could find the hormones which are synthesized, which induces the cell division. It promotes cell division. So this is called quiescent center. It was founded by Claus, by the scientist called Claus. Tamil Claus தான், English name Claus தான். So this is called quiescent center. So what are the theories now you have studied in apical meristem, under apical meristem? So both in root as well as in stem there are 3. Then apical cell theory, histogen theory and tunica carpus theory in stem. Then in root, apical cell theory, histogen theory and Carpal Copy theory. Another theory which is common to all, that is called quiescent center theory. Quiescent center means அந்த இடத்துல என்ன இருக்கும்? அது ஒரு செயலூக்கமற்ற ஒரு இடம். இந்த வேர்மூடிக்கும் வேறுபாடு அடையும் பகுதிக்கும் இடையில இருக்கும்.
இவை செயலூக்கம் அற்ற ஒரு பகுதி. இதனுடைய பணி வந்து ஹார்மோன்களை உற்பத்தி செய்து செல் பகுப்பை தூண்டுவது, செல் பகுப்பை தூண்டக்கூடிய மையம். சரியா? இதுதான் நாம என்ன சொல்றோம்? குயிசன்ட் சென்டர். இதுதான் நாம என்ன சொல்றோம்? குயிசன்ட் சென்டர் அல்லது உறக்க மையம் அப்படின்னு சொல்றோம். So with this we have completed all the theories which are explaining the apical meristem, the structure and their form and their number, everything it is explaining. Do you understand? So நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? ஆக்குத்திசுவினுடைய எண்ணிக்கை, அவற்றினுடைய அமைவு முறை ஆகியவற்றை விளக்கக்கூடிய கொள்கைகள் அவ்வளோ நம்ம இப்போ படிச்சுட்டோம். நீங்க உடனே இந்த வீடியோ பார்த்த உடனேயே நீங்க என்ன செய்யணும்? இந்த டயக்ராம்ஸை லைட்டா போட்டு பார்த்துட்டாலும் ஒரு தடவை நீங்க லைட்டா போட்டுப்பாங்க, அங்கே எதுவுமே இருக்காது. இதுதான் அந்த இதுல இருந்து என்ன உருவாக்குமோ அதை நடுவில் வரையணும், அடுத்த லேயர் தான் அதுக்கு பக்கத்துல வரையணும், லாஸ்ட் லேயர் உருவாக அதுக்கு பக்கத்துல இருந்தால் ரூட் கேப் கடைசியில் வரையணும். அவ்வளவுதான், வெரி ஈஸி. சரியா? பார்க்கறதுக்கு அந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு பயமா இருக்கும், அவ்வளவுதான். அதுல எந்த இதுவுமே கஷ்டமே கிடையாது. ஓகே தானே? ஸோ ஸ்டடி வெல், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.